இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு விதமான போதைக்கு அடிமையாக இருப்பாங்க. அது நல்ல போதையாகவும் இருக்கலாம், கெட்ட போதையாகவும் இருக்கலாம். இப்போ கெட்ட போதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து சரக்கு, தம்மு, கஞ்சா, இல்லாட்டி பெண்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போதை வந்து கெட்ட போதை அப்படின்னு சொல்லலாம். நல்ல போதை அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து ஒரு டாஸ்க்கை பண்ணி முடித்தா அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஹை கிடைக்கும், ஒரு போதை கிடைக்கும். அது வந்து சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ரன்னர்ஸ்க்கும் வந்து ஒரு போதை இருக்குது. அதை வந்து ரன்னர்ஸ் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரன்னர்ஸ் ஹை வந்து உடனே கிடச்சிடாது. இந்த ரன்னர்ஸ் ஹை கிடைக்கிறதுக்கு சில வாரங்கள், மாதங்கள், ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம். ரன்னர்ஸ் ஹைனா என்னன்னா, நீங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கீங்க. அந்த 15வது கிலோமீட்டருக்கு அப்புறம் திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி உங்கள் உடம்புக்குள்ளே வரும். ஆனால் என்னடா இது, நம்ம கால் ஏதோ ஆட்டோ பைலட்டில் போட்டு விட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதுதான் வந்து ஒரு ரன்னர்ஸ் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரன்னர்ஸ் ஹை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரன்னிங்கை என்ஜாய் பண்ணி ஓடினா மட்டும்தான் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நாள் நீங்கள் ரன்னர்ஸ் ஹையை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ரன்னிங் வந்து உங்களுக்கு அடிக்ஷனாக மாறிடும். அவ்வளோதான்.